வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தியாகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது தன்னுடைய நாவை பற்றிய ஒரு குறள். எலும்பில்லாத நாவால் சொல்லும் மொழியும் பிறப்பின்பால் உறுப்பால் உயர்ந்தது என்று ஒரு புதுக்குறள். எலும்பில்லாத நாவால் சொல்லும் மொழியும் பிறப்பின்பால் உறுப்பால் உயர்ந்தது எனும் ஒரு புதுக்குறள். விளக்கம். நமது மனித உடலில் பிறப்பின்பால் நாக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படி என்று சொன்னால், உலகின் பல இன மொழி மக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் பேசும் மொழிகள் அனைத்திற்கும் நமது நாக்கில் எலும்பு இல்லாமல் இருப்பதுதான் காரணம். இவ்வாறு இறைவன் படைத்ததால் தான் அந்த மேன்மை பெறுகிறது. அந்த சொல்லும் மொழியும் மேன்மை பெறுகிறது. அதனால் சில மனிதர்கள் எலும்பில்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்று கூறுகின்றனர். நாம் நமது எண்ணங்களால் தவறாக பேசிவிட்டு நமது உடலின் உறுப்பான நாவினை குறை சொல்லக்கூடாது. மக்களின் மகிழ்ச்சி என்பது நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உள்ளது. ஆக மகிழ்ச்சியாக வாழத்தான் நாவினை இறைவன் எலும்பில்லாமல் படைத்துள்ளார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவ்வாறு படைத்ததனால்தான் சொல்லும் மொழியும் நம் வாழ்வில் உயர்ந்து நிற்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய பொருள். சரி, இதற்கு ஒரு விளக்கம் ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக நமக்கு இந்த வார்த்தைகள் எப்படி வருகிறது என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது இந்த சவுண்ட் எப்படி நமக்கு வருகிறது எப்படி என்று சொன்னால், ஒரு சங்கு உள்ளது. அந்த சங்கை நாம் ஒரு முனையிலிருந்து ஊதுகின்ற பொழுது மறுமுனையில் சத்தம் வருகின்றது. அது எப்படி சத்தம் வருகின்றது? அந்த சங்குக்குள் உள்ள ஒரு சைக்ளோன் ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த சக்கரம் போன்று ஒன்று சுழன்று வருவதால், ஒரு இயக்கம் நடைபெறுவதால் மறுமுனையில் சத்தம் வெளியே வருகின்றது. அதே போலதான் நமது நாக்கில் நமது உடம்பிலிருந்து இந்த சங்கின் வழியாக தான் நமக்கு எல்லாமே வருகிறது. இல்லாமல் குறை சொன்னார்கள், ஆழகால விஷத்தை சிவன் அருந்துகின்ற பொழுது பார்வதி தாயார் பிடித்து கொண்டார் என்று. அதை முற்றிலும் தவறான ஒரு கருத்து. எப்படி என்று சொன்னால், இறைவனுக்கு யாரும் விஷம் வைக்க முடியாது. அப்படி யாரும் இறைவனுக்கு விஷமே வைக்க மாட்டார்கள். அப்படியே வைத்தாலும் அதனை வைப்பதற்கு முன்பே அவரை தடுத்து விடுவார். ஆக ஏதோ ஒரு தவறான செயல்களை மக்களிடத்திலே பரப்பி உள்ளனர். இந்த சங்கிலிருந்து தான் நமக்கு ஒளியும் சத்தமும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எப்படி என்று சொன்னால், இந்த சங்கு மேலே வருகின்ற பொழுது, மூச்சுக்காற்று மேலே வருகின்ற பொழுது, இந்த இடத்தில் ஏதோ ஒரு சர்க்குலேஷன் உருவாகி அதன் வெளியே வருகின்ற பொழுது, சப்தம் மேலே வருகின்ற பொழுது, நாம் உச்சரிக்கின்ற பொழுது அது காற்றின் வழியாக நமக்கு வார்த்தைகளாக பிரதிபலிக்கின்றது. அதற்குத்தான் இந்த சங்கை ஆண்டவர் இங்கே படைத்திருக்கின்றார். இந்த சங்கு இப்படி வருவதால் தான் நமக்கு இந்த ஒளி சப்தம் வருவதால் தான் இந்த நாக்கை உச்சரிக்கின்ற பொழுது வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இதுதான் உண்மை. சரி, இது இருக்கட்டும். இந்த நாக்கை எலும்பு இல்லாமல் படைத்ததால் தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் செயலும் மேன்மை பெறுகிறது. இல்லை என்று சொன்னால் அது மேன்மை பெறாது. காரணம் என்ன என்று சொன்னால், பலரும் பல விதங்களில் பல மொழிகளில் பேசுகின்றனர். அனைத்தும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான். அதனால்தான் ஆண்டவர் இதனை இப்படி படைத்துள்ளார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.